Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போறது TNPSC Group 4 2025 நியூ சிலபஸ், நியூ எக்ஸாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, கம்ப்ளீட் டீடைல்ஸ், என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன், என்ன கட் ஆஃப் கொடுத்திருக்காங்க, என்ன கட் ஆஃப் வரலாம், என்ன படிக்கணும், என்ன போஸ்ட், ஏஜ் லிமிட் எல்லா விஷயங்களும் டீடைலா நம்ம வந்து பார்ப்போம். A to Z முழுமையா நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே. பின் குறிப்பு எனக்கு குரூப் 4 பற்றி தெரியும், நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ முழுமையாக ஒரு பிகினர்ஸ்க்காக. எனக்கு குரூப் 4 பற்றி முழுமையாக தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குன்றவங்க வீடியோ முழுமையாக பாருங்கள், ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு எக்ஸாம் படிக்க உள்ளே வரும், நான் கிளாஸ் போடணும், டெஸ்ட் பேட்ச் போடணும், அது எல்லாம் ஓகே. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக நீங்கள் போக முடியும். அதுக்கான வழிகள் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் இந்த டேட் நம்ம வந்து பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி வழக்கமாக டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் 2025 பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸுமே டேட்டை கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம போகிற இடம், எங்கே போக போகிறோம், எத்தனை நாளைக்கு அப்புறம் போக போகிறோம், எப்படி போக போகிறோம் எல்லாமே கிளியராக மேப் போட்டு ப்ராப்பராக படிக்க முடியும். ரொம்ப நல்ல விஷயம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். 2025 உங்களுக்கான எக்ஸாம் அறிவிப்பு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. நமக்கான எக்ஸாம் 7வது மாதம் 13ஆம் தேதி. ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் சொல்லுமே சொல்கிறேன் 7வது மாதம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது ஜனவரி மாதம், அதாவது 1வது மாதம் தான். இன்னொரு 6 மாதம் இருக்குது, 7வது மாதம் தானே அப்புறம் மாதிரி தோணும். பட் நீங்கள் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டா, அது 6th, 7th, 8th வாட் எவர், அதை படிக்க ஆரம்பிச்சிட்டா டைம் எப்படி ஓடுதுன்னு யாருக்குமே தெரியாது. சும்மா தண்ணி மாதிரி சல்லுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதாவது நேரங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்க மாதிரி தான் வந்திருக்கும், ஆனால் சேர்த்து வைக்கவே முடியாது. அதை வர வர ப்ராப்பராக பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இன்னும் டைம் இருக்குது நம்ம நினச்சிட்டோம், நம்மளால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கவே முடியாது. அதை மட்டும் யோசிக்காதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த கதையே வேண்டாம். ஓகே, எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போது ஃபீல் பண்ணுறது ரெண்டு விஷயம் தாங்க. முன்னாடியே படிச்சிருக்கலாம், இதுக்கப்புறம் நல்லா படிக்கலாம், இப்படி யோசிப்பாங்க. இந்த ஆங்கிளுமே போகாதீங்க, இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் எதுவும் கெட்டு போல. இப்போ நீங்கள் 0ல் ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த 6-7 மாதம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் ஜூலை 13 நமக்கான நாளாக இங்கே வந்து மாறும், தள்ளி போட வேண்டாம். ரைட், இப்போ நோட்டிஃபிகேஷன் இருந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட்டுக்கு 71 மணி நேரத்துக்கு தான் கொடுக்குறாங்க, 2.5 மாதம் மட்டும் தான். இந்த 2.5 மாதம் வெறும் ரிவிஷனுக்காக மட்டுமே தான் நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும். புரியுதா? ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் கிராஷ் கோர்ஸ் போடுவாங்க, டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க, நானும் பண்ணுவேன். பட் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு குரூப் 4 வேணும், நான் போஸ்ட் வாங்க போகிற நினச்சா இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். ஓகே ரைட், பார்க்கலாம். இந்த விஷயம் பாருங்கள், எந்த ஒரு செயலை நீ செய்ய விரும்பினாலும் முதலில் பேசுவதை நிறுத்தி செயலை தொடங்கு. நான் படிக்க போகிறேன், நான் போஸ்ட் வாங்க போகிறேன், நான் படிக்க போகிறேன், போஸ்ட் வாங்க போகிறேன், இப்படி நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சு காட்டுங்க, செய்யுங்க. இன்றைக்கி 6th புக்கை படிக்கணும், 6th புக்கை படிக்கணும்னா படிக்க முடியாது, எடுத்து படிங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் நான் படிச்சுட்டேன், முடிச்சுட்டேன், இப்படி தான் நீங்கள் சொல்லணும். ரைட், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ராவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். என்னவோ உலகத்தில் இருக்க எல்லா கஷ்டமும் நம்மக்கிட்ட தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம தான் மொத்த பாரமும் சுமக்கிற மாதிரி வந்திருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாதாரணமான விஷயம்தான். சிம்பிளாக வச்சுக்கிட்டா சிம்பிளாக கிராக் பண்ண முடியும். என்ன வேக்கன்சி வருது, எவ்வளோ வருது, என்ன வருது, இதை பற்றி இப்போதி யோசிக்க வேண்டாம். நம்ம கையில் இருக்குது, படிக்க ஆரம்பிக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட், சரி. ஃபர்ஸ்ட் திங் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிகினராக இப்போ தான் நீங்கள் படிக்க உள்ளே வரீங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? குரூப் 4க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், விஏஓக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபாரஸ்ட் கார்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எக்ஸாம் வந்து வேணும். அப்போது என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த விஷயம் கிளியராக வந்து புரியணும். நானும் 6th புக்கு படிக்கிறேன், 7th புக்கு படிக்கிறேன், என்ன யூஸு, என்ன எக்ஸாம் படிக்கணும், என்ன சிலபஸ் படிக்கணும், கிளியராக வந்து புரியணும். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு எக்ஸாம் தான். குரூப் 1, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது. இங்கே அந்த மாதிரி கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். 3 மணி நேரம் எக்ஸாம் இங்கே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நமக்கான எக்ஸாம் மொத்தம் 200 கேள்விகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 200 கேள்விகள். இதில் 75 கேள்விகள் ஜிஎஸ் பேஸ் பண்ணுது, பொது பாடப்பிரிவு, அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி தான் சம்மந்தப்பட்டது. ஜிஎஸ் 25 கேள்விகள், மேக்ஸ் கணிதம் 100 கேள்விகள் தமிழ் சம்மந்தப்பட்டது. ஓகே, அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங், போஸ்டிங் நீங்கள் வந்து வாங்கிடலாம், வேலைக்கு வந்து போக முடியும். புரியுதா? அப்போது 200 கேள்விகள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, 3 மணி நேரம் எக்ஸாம் இங்கே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், ஜிஎஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும் கேள்விகள். ரைட், அண்ட் இந்த லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ் கிடையாது.
ஜென்ரல் இங்கிலீஷ் யாருக்காகனா ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்காக மட்டும்தான் குரூப் 4ல் இங்கிலீஷ் உண்டு. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ இங்கே என்னது இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் மட்டும்தான். நீங்கள் ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருந்தால் மட்டும் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம், மற்றபடி தமிழ் மட்டும்தான். ஓகே, எனக்கு குரூப் 4 வேணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை. உங்ககிட்ட இருக்கிறது நான் ஒரே ஒரு விரலை மட்டும் தான் காமிக்கிறேன், அந்த விரலை நீங்கள் டச் பண்ணி தான் ஆகணும். தமிழ் மட்டும்தான், வேறு வாய்ப்பு இல்லை, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது இங்கிலீஷ் கொடுத்துருக்கலாம், கொடுக்க வேணாம், இந்த ஆர்குமெண்ட்லாம் தூக்கி போட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துறாங்க, இங்கிலீஷ் கிடையாதுன்னு சொல்லியாச்சா, தமிழ் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே ரைட், பார்க்கலாம். அண்ட் 2025 குரூப் 4க்கான கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். லாங்குவேஜ் சிலபஸ் இங்கே மாற்றிருக்காங்க, இதை பேஸ் பண்ணியும் ஃப்ரீ டெஸ்ட் சீக்கிரமாக வரும். ஆஃப்டர் பொங்கல் எல்லா அப்டேட்டும் வந்துடுவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? எக்ஸாம் டேட் பார்த்துட்டோம், நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தாச்சு. நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் வரப்போகுது அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இது 2024ல் டிஎன்பிசி கொடுத்துருந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ரைட், பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன போஸ்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் வேகன்சியை விட்டுருங்க. ரைட்டா? இந்த போஸ்ட் நான் ஏன் பார்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம், படிக்க ஆரம்பிக்கிறீங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு போர் அடிக்குது, கடுப்பாக இருக்கா, நோட்டிஃபிகேஷன் முதல்ல ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். ரைட்? என்னென்ன போஸ்ட் இருக்குது? விஏஓ, ஜேஏ இருக்குது. ஸோ ஜேஏல நான் செக்யூரிட்டி இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, என்ன கோட் கொடுத்துருக்காங்க, டைப்பிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயமும் என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. நான் குரூப் 4 படிக்கிறேன் கிடையாது. குரூப் 4க்குள்ளே என்னென்ன போஸ்ட் இருக்குது, லாஸ்ட் இயர் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ போன வருஷம் கொடுத்துருக்க மொத்த வேகன்சி 6244, இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரைட்டா? இந்த வருஷம் வேகன்சி அதிகமாக வந்து வரலாம், அதை பற்றி இப்போ யாரும் யோசிக்காதீங்க. மொத்தம் எவ்வளோ போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு? மொத்தம் 32 போஸ்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 32 போஸ்ட்டுக்கும் ஒரே எக்ஸாம் தான். புரியுதா? எல்லாருக்கும் வேறு எக்ஸாம் அப்புறம் மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் தான். அந்த வர மார்க்ஸை பேஸ் பண்ணி போஸ்ட் வந்து மாறலாம், பட் எழுத போகிற எக்ஸாம் எல்லாருக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதை காமனாக வச்சுக்கோங்க. ஓகே ரைட். அடுத்தது, ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இதில் உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சிபிடி கிடையாது. ஸோ அடுத்த வருஷம் அதாவது 25லேயும் ஓஎம்ஆர் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, சிபிடி மோஸ்ட்லி வந்து வராது, பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் தமிழுக்கு மொத்தம் 100 நம்ம வந்து பார்த்துட்டோம். ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25. இந்த இடத்துல மேக்ஸிமம் மார்க்கு 180, அதாவது ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் இங்கே வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல கட் ஆஃப் அப்புறம் விஷயம் வந்துருக்குல்ல, கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகளுக்கு 170க்கு மேலே சாலிடாக கையில் வச்சுருக்கணும். அதாவது நான் இந்த கேஸ்ட்டு கம்மியாக இருக்கலாமா அதிகமாக இருக்கலாமா அதெல்லாம் விட்டுருங்க, ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. 170க்கு மேலே, சொல்ல போனால் 175க்கு மேலே நீங்கள் வச்சுருக்கணும். நம்பர் ஆஃப் மார்க்ஸ் கிடையாது, அதாவது 200 கேள்விகளுக்கு 170 கேள்விகள் மேலே நீங்கள் போட்டால் தான் குரூப் 4 நீங்கள் யோசிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு எல்லாருமே டைப்பிஸ்ட் தமிழ், இங்கிலீஷ், ஹையர், லோவர் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. சிஓஏ அதையும் வந்து முடிச்சு வச்சுருங்க. கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனும் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருங்க. இது முடிக்கலாமா வேணாமான்ற கேள்வியே வேணாம். குரூப் 4 வேணும்னா டைப்பிஸ்ட்டில் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ டைப்பிங்கில் ஹையர், லோவர், தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே முடிச்சு வைங்க. தமிழ் மட்டும் தான் வரும், இங்கிலீஷ் மட்டும் அந்த மாதிரி வந்து வேணாம், ரெண்டுமே முடிச்சு வைங்க. ப்ளஸ் சிஓஏவும் எல்லாம் முடிச்சு வைங்க, ஸ்டென்னை முடிச்சுக்கோங்க. டைப்பிங் கிளாஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்களும் அந்த விஷயங்கள் கவர் பண்ணால் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூலையில் வந்து வருது. இப்போ நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போனால் கூட உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்குள்ளே எக்ஸாம்ஸ் ஒன்று வந்து வரும், அதை நீங்கள் எழுதி அந்த மார்க் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அதை முடிச்சு வச்சுருங்க, பெட்டராக வந்திருக்கும், ஒரு எட்ஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் 98 மேக்ஸிமம் நீங்கள் போட்டே ஆகணும். அண்ட் மினிமம் 95 கேள்விகள், மேக்ஸில் 23. இதில் பொது பாடப்பிரிவு பொறுத்த வரைக்கும் 60 கேள்விகள் மேலே போட்டே ஆகணுங்க, அதில் குறையவே கூடாது. மினிமம் ஒரு 55 ஓகே, பட் 75 கேள்விகளில் நீங்கள் ஒரு 60க்கு 65 இருந்தால் தான் சாலிடாக நம்ம உள்ளே வந்து போக முடியும். சரியா? ஸோ புக் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு வேர் டு ஸ்டடி நான் வந்து கொடுத்துருக்கேன், அதாவது நியூ சிலபஸை வந்து மாற்றிருக்காங்க. அந்த புது சிலபஸ்க்கு என்ன படிக்கலாம், எங்கேருந்து படிக்கலாம், எப்படி படிக்கலாம் எல்லாமே டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன், வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதை மட்டும் படித்தா போதும். ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 4லாம் 6 to 12 கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், அது எழுதப்படாத ஒரு விதி. ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழ், பொது தமிழ் எல்லாமே நீங்கள் படிச்சாகணும். பட் இங்கே சிலபஸை ப்ராப்பராக டீகோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் அது மட்டும் போதுமானதாக இருக்கும். அதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப மஸ்ட்டு ஃபார் ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் தமிழுக்கும். ஓகே, ஸோ ஜிஎஸ்க்கு நான் என்ன வந்து படிக்கலாம், சமச்சீர் புத்தகம் இதை ஸ்ட்ராங்காக வந்து படிங்க. ப்ரோ இது போதுமா, லாஸ்ட் இயர் குரூப் 4ல வேறு மாதிரி கேட்டிருந்தாங்களே என்ன பண்ண முடியும், எல்லாம் பாருங்கள். எஸ்எல்சி வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கேள்விகள் கொஞ்சம் வெளியேந்து கேட்குறாங்கன்னா இல்லை நம்ம சொல்ல முடியாது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருக்கிறதுனால லிங்க் பண்ணி கேட்பாங்க. பட் நம்ம ஃபோக்கஸ்
ஃபர்ஸ்ட் திங் படிக்கிற சமச்சீர் புக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும். நான் இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் அப்புறமா பார்த்துக்கலாம், பாலிட்டி இது கஷ்டமாக இருக்குது, ஜாகிரஃபி இது கஷ்டமாக இருக்குது, அதை விடவே கூடாது. 6 to 12 இருக்கிற பாடங்களை கம்ப்ளீட்டாக எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா சாலிடாக இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க, இது முக்கியமாக இல்லை, இது வந்து கேட்க மாட்டாங்க, கஷ்டமாக இருக்குது, ராவாக இருக்குது, ஸ்கிப் பண்ணும் போது தான் உங்களுக்கு அங்கே அடிவாங்க செய்யுது. குரூப் 4 குரூப் 2 எது எடுத்தாலுமே அந்த பேசிக் லெவல் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண தாராளம் போதுமானதாக இருக்கும். இதை முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், அந்த டெஸ்ட்லாம் வரும்போது சமச்சீர் புக்கை தாண்டி சில கேள்வியில் எங்கே வந்து வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போது மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டோம் 170 கேள்விகள். அதாவது இந்த 300 மார்க் இருக்குல்ல, 300 மார்க்குக்கு 170 கேள்விகள்னால் 255 மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். 285 மார்க்கு இந்த பார்ட் ஏ பார்ட் பி சேர்த்து உங்களுக்கு வந்து வரணும். பார்ட் ஏனா தமிழ். ஓகே, இங்கே 40% மட்டும் எடுத்தாலாம் போதுமானதாக இருக்காதுங்க. ஏன்னா இது மெரிட்லேயும் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒரு எலிஜிபிள் பேப்பர் வந்து இப்போ குரூப் 2ல் எழுதுறீங்க, ஒரு குரூப் 1 எழுதுறீங்கன்னா எலிஜிபிள் பேப்பர் மட்டும் தான் மெயின்ஸில். பட் இந்த இடத்துல 40% வந்து எலிஜிபிளாக இருந்தாலும் இங்கே மெரிட்டுக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 95+ போட்டே ஆகணும். இப்போ மொத்தமாக நீங்கள் 200 கேள்விகளில் 170 கேள்விகள் மார்க்குன்னா ஒரு 250+, ஒரு 245 மேலே வருதுன்னா உங்களுக்கு சான்ஸ் அதிகமாக வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இது என்னன்னு சொல்லும் போது உங்கள் மார்க்கை உங்கள் பேப்பரை ரேங்க் லிஸ்ட் போகிறதுக்கு சூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும்தான். இது கட் ஆஃப் மார்க் கிடையாது. அன்றைக்கி பேப்பர் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து பிரிப்பாங்க. அந்த கட் ஆஃப் தான் இந்த 170 இந்த 255. புரியுதா? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், எலிஜிபிள் கேட்டகரி யாரெல்லாம் வந்து வரலாம், என்ன ஏஜ் லிமிட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜென்ரல் கேட்டகரி நான் வந்து சொல்கிறேன். ஜென்ரல் அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசிலாம் வரமாட்டாங்க. ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி வந்து பார்த்துடலாம். பாருங்கள், டேட் பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அப்புறம் மாதிரி வந்து மாற்றிடுவாங்க. இந்த வருஷம் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட்டட் முழுமையாக. நான் வந்து 17 இருக்குன்னா கிடையாது, இந்த டேட்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், இது எல்லாருக்குமே. புரியுதா? அண்ட் 32 வயசு முடிஞ்சிருக்க கூடாது. இது யாருக்காக? ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 32 வயசு இங்கே தாண்டி இருக்கக்கூடாது. ப்ளஸ் 1 டே ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட். ஓகே, இது யார் யாருக்குன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே. பட் விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்கு மட்டும் கிடையாது. புரிஞ்சுதா? திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஃபார் ஜென்ரல் கேட்டகரி எல்லா போஸ்ட்டுக்கும் அட்லீஸ்ட் அந்த விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு அதை தவிர்த்து 18 முடிஞ்சிருக்கணும், 32 முடிஞ்சிருக்க கூடாது. இதுவே விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு அந்த விஷயங்கள்லாம் 21 முடிஞ்சிருக்கணும், 32 முடிஞ்சிருக்க கூடாது. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் 18, இங்கே 21. இது எல்லாருக்குமே காமன் தான். எல்லா போஸ்ட்டுக்கும் 18 அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு, விஏஓ, டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்ச் 21, மேக்ஸிமம் 32 முடிஞ்சிருக்க கூடாது. இங்கேயும் 32. இது யாருக்காக? ஜென்ரல் கேட்டகரிக்காக. ஓகே, ரைட். இப்போ மற்ற விஷயம் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங் எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, டிசி, பிசி, பிசி மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துருவோம். விஏஓ பொறுத்த வரைக்கும் 42 மேக்ஸிமம், இங்கேயும் 42. அதாவது மினிமம் எனது விஏஓக்கு இவங்களுக்கும் 21 தான் மினிமம், இவங்களுக்கும் 21 தான் மினிமம். ரைட்டா? நான் போஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இது மினிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் சேம் தான். ரைட், மேக்ஸிமம் தான் இங்கே வந்து மாறப்போகுது. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டில் சில விஷயங்களை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு 37. இது யாருக்காக? எஸ்சி எஸ்டிக்காக. 34 எம்பிசி, பிசி, பிசிஎம். ஸோ இவங்களுக்குலாம் 34 வரைக்கும் வந்து வரும். மேக்ஸிமம் லிமிட் முடிஞ்சிருக்கக்கூடாது. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு சில போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. ரைட்டா? ஆரம்பம் 18 அப்புறம் மாதிரி கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் லிமிட் இங்கே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும், அதாவது 60 வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும் இந்த போஸ்ட்லாம். ஸோ ஜேஏ போஸ்ட்டு, சினோ டைப்பிஸ்ட்டு, ஜேஏ போஸ்ட் இருக்குது, ஆஃபீஸு, டைப்பிங் பார் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் டைப்பிங்ஸு எல்லாருமே முடிச்சு வைங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சில போஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபாரஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் 37 மேக்ஸிமம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 32, மற்றவங்களுக்கு 37. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ ஒரு சில போஸ்ட் பொறுத்த வரைக்கும் லிமிட் இல்லாமலும் இருக்குது. நோ மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் 60 வயசு முடிச்சிருக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். புரியுதா? இதாங்க ஏஜ் லிமிட்டு. திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் லிமிட் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸப்ட் விஏஓ, ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ட்ரைபல் யூத் இது எல்லாருக்குமே தவிர்த்து 18 வயசு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்காக இருக்கணும். அண்ட் விஏஓ பொறுத்த 21 ஸ்டார்டிங்ஸு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 ஜென்ரல் கேட்டகரிக்கு. மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் விஏஓ 42, மற்ற கேட்டகரிஸ் எம்பிசி, பிசி, எஸ்சி வரும்போது. அண்ட் டைப்பிஸ்ட்டில் 37, 34,
ஒரு சில போஸ்ட்டுக்கு லிமிட்டே கிடையாது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயர் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் முழுமையாக செக் பண்ணுங்கள். எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் இல்லை, மேக்ஸிமம் இல்லை, எழுத முடியும், எல்லாமே செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் சிலபஸ் எக்ஸாம் டேட் நம்ம வந்து பார்த்துட்டோம். சிலபஸ் என்ன கேட்க போகிறாங்க அது நம்ம வந்து பார்த்துட்டோம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே என்ன வேணும், ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எனக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வந்து வேணும் நல்லா பாருங்கள். இதில் ஜென்ரல் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஸோ அப்போ ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இது இருந்தாலே போதும், எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்துலாமா? ரைட். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜென்ரல் எஜுகேஷன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட். ஏஜ் இருக்குது பார்த்துட்டோம், சிலபஸ் பார்த்துட்டோம், பேட்டர்ன் பார்த்துட்டோம், இப்போ ஏஜும் வந்து பார்த்தாச்சு, எஜுகேஷனும் பார்த்துட்டோம். அப்புறம் என்ன, படிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். புரியுதா? 10th முடிச்சிருந்தால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு டிகிரியும் இங்கே தேவைப்படும். எல்லாம் கேட்பாங்க, டிகிரி படித்தா குரூப் எழுத முடியாதா? அப்படி கிடையாது. ஒரு சில போஸ்ட்டுக்கு டிகிரியும் மஸ்ட் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்போ ஜே இருக்குது அப்படின்னா டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ அசிஸ்டன்ட் வந்திருக்கு, இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் லா படிச்சிருந்தா எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. 10th லெவலாக இருந்தாலும் எல்லா போஸ்ட்டுக்குமே 10th மட்டுமே தேவைப்படாது. அப்போ டிகிரி படித்தவங்களும் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, எல்லா போஸ்ட்டுமே கிளப் பண்ணிட்டாங்க. இப்போ கிளப் பண்ணும் போது 10th மட்டும் இல்லை, 10th முடித்தவங்களும் இங்கே அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் 12th முடித்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ மினிமம் 10th அண்ட் மேக்ஸிமம் டிகிரி லெவல் அப்ளை பண்ணுங்கள். அந்த டிகிரி என்ன கொடுத்துருக்கு அதை பேஸ் பண்ணி உங்களோட போஸ்ட் அங்கே வந்து மாறலாம். அண்ட் முக்கியமான விஷயம், டைப்பிஸ்ட்னா டைப்பிங் முடிச்சிருக்கணும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹையர் சீனியர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஹையர் சீனியர் தமிழ், லோவர் ஜூனியர் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது என்னென்னா, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ரெண்டுத்துலையுமே ஹையரும் முடிங்க, லோவரும் முடிங்க, சீனியரும் முடிங்க, ஜூனியரும் முடிங்க, எல்லாத்தையும் முடிச்சு வைங்க, பெஸ்ட்டாக வந்திருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனும் இதை கன்ஃபார்மாக முடிச்சு வைங்க. ஏன் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்ஸ்லாம் இது பெருசாக இங்கே வந்து தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கெல்லாம் கிடையாது. ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், இவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஃபிசிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். மற்ற எல்லாமே ஜென்ரல் காமனான விஷயங்கள் தான். புரியுதா? நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் எனக்கு படிக்க வேணும், நான் ஆசைப்பட்றேன். நான் என்ன பண்ணணும், எனக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கு, 10th நான் முடிச்சிருக்கேன், எக்ஸாம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன படிக்கணும் பார்த்துலாமா? இந்த புக்ஸ் தான் 6 to 10th சோஷியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸு, பாலிட்டி முடிச்சுதான். அடுத்தது தமிழை முழுமையாக படிக்கணும், மேக்ஸ் முழுமையாக படிக்கணும். இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. எனக்கு 18 வயசு வந்து இருக்குது, அண்ட் 10th நான் வந்து முடிச்சிருக்கேன். நான் படிக்க ஆரம்பிக்கலாமா? தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். 7 மாதம் போதுமா? தாராளமாக போதுமானதாக இருக்கும். என்ன வந்து படிக்கணும், 6 to 12 இருக்கிற எல்லா ஜிஎஸ் புக்ஸை, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி முழுமையாக படிக்கணும். அண்ட் தமிழுக்கு நான் புக் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பேஜ் வைஸ் கொடுத்துருக்கேன், இயல் வைஸ் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் கவர் பண்ணால் போதும். மேக்ஸுக்கும் சிலபஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டா தாராளமாக போதுமானதாக இருக்கும். வேறு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். சிம்பிளாக வச்சுக்கோங்க. குரூப் 4 நான் படிக்க போகிறேன், எனக்கு ஏஜ் இருக்குது, எனக்கு சிலபஸ் இருக்குது, என் கையில் சமைச்சர் புக்ஸ் இருக்குது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு குழப்பமும் தேவை கிடையாது. இதை தவிர்த்து எதனா நான் மிஸ் ஆகிருக்கு, எதனா சொல்லாமல் இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் வாட்சர், காட், விஏஓ தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே 18 ஸ்டார்டிங். ஓகே, அந்த ஃபாரஸ்ட் காட், விஏஓ பொறுத்த 21 ஸ்டார்டிங்ஸு. அந்த ஜெனரல் கேட்டகரி ஃபார் 32 அண்ட் மற்ற கேட்டகரிலாம் ஏஜ் வந்து மாறும், செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு லிமிட்டே கிடையாது, 60 வரைக்கும் நீங்கள் எழுத முடியும். ஸோ வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் 2025 கில்லி மாதிரி அடிக்க முடியும். 26 போஸ்டிங்கை வாங்கிடலாம். உங்களுக்கு ஜூலை மாதம் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. சரியா? செப்டம்பர் ரிசல்ட் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு டிசம்பர் அடுத்த ஜான்வரிக்குள்ளே கையில் போஸ்ட் இருக்கும். இந்த ஒரு வருஷம் இந்த ஜான் ஆரம்பித்தா நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் அடுத்த ஜானில் வேலை கிடைக்கும் கன்ஃபார்ம். டிஎன்பிசி இப்போ வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. 6 மாதத்துக்கு மேலே தான் எடுத்துக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 3-4 மாதம் வந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் 6 மாதம் கையில் வச்சுருந்தா கூட ஜூலையில் முடித்தா அடுத்த அந்த ஜான் 26 அடுத்த நியூ இயர் பொங்கலில் கையில் வேலை இருக்கும். அதுக்கான வேலைகளை நீங்கள் சரியாக பண்ணணும். எனக்கு வேணும்னா நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் பண்ணணும், அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஓகே, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர் ப்ரைஸ் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். அண்ட் பிகினர்ஸ்க்கு டெய்லி டெஸ்ட் வந்துருக்கும், ப்ராப்பர் வேர் டு ஸ்டடி நோட்ஸ் எல்லாமே இருக்கும். கிளியராக எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.